நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நான் நடந்ததை என்ன பண்றேன் அப்படின்னா நான் மறந்துடுறேன். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்க வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? அதை நினைச்சு நீங்க அழுறதுனால என்ன பிரயோஜனம்? அது திரும்பி வந்துருமா? அதை திரும்பி நீங்க பார்க்க முடியுமா? அது திரும்பி உங்களை ஆறுதல் படுத்துமா? திரும்ப ஆறுதல் படுத்தாத, திரும்பி வராத, திரும்பி உங்களோட கூட இல்லாத ஒரு காரியத்திற்காக நீங்க கவலைப்பட்டு நாளுக்கு நாள் உங்க மன பலவீனத்தை நீங்க சுமக்கிறத விட்டுட்டு, நான் நம்புறேன் எல்லாத்தையும் மறந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் நடந்ததை கர்த்தர் எனக்கும் அனுமதிச்சிருக்கிறாரு. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இனி எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, இனி நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது, இன்னும் நான் பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய, செய்ய வேண்டிய வேலை நிறைய, எனக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு மன பலத்தோட கூட காலடி எடுத்து வைப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் மன பலம் உள்ளவர்கள் கர்த்தர் உங்களை முதல்ல நிறுத்துவாரு. இந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். நீங்க இழந்த இழப்பிற்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தருவார். அநேகரை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள், அநேகர் உங்களாலே பலப்படுவார்கள்.